திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க, மத்திய உள்துறை அமைச்சரை. ஸோ இந்த சந்திப்புக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அதாவது 2026க்கு இவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவங்க வந்து கூட்டணியெல்லாம் பேச போல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒருவேளை கூட்டணி அமைந்தது அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? எல்லோரும் வணக்கம், நான் திருமாரஞ்சி பேசுகிறேன். இது ஒரு விஷயம் ஒரு கல்லில் ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைக்கே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை. தொடர்ந்து இந்த 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 கரெக்டாக ஒரு வாரத்தில் 18 கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஒரே வாரத்தில் 7 நாளில் 18 கொலைகள். அதனால் சட்ட ஒழுங்கு இந்த நாட்டில் சுத்தமாக இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண் குழந்தைகள் சுதந்திரமாக நடமாட முடியலை. இது வந்து அந்த முகலாயர் காலத்திலே மாளிகாப்பூர் காலத்தில் வாழ்கிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே யாருமே நிம்மதியாக இல்லை. யாருமே அந்த படையெடுப்பாளர்கள் காலத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்படப்பட்டோமோ, பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோமோ அப்படி தான் இங்கே இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முதல்வர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு வருஷமாக குற்றங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது அவர் தான் நான் சொல்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிறதுனா, இந்த ஒரு இன்னசென்ட் முதல்வர்னு சொல்லுவாங்கள்ல, இது ஒரு துக்ளக் ஆட்சி. என்ன அமைச்சர்களுக்கெல்லாம் வேலை இல்லை, ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் பிறந்தநாள் கொண்டாட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்வர் தான். இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இந்த நாட்டில் அடித்தட்டு மக்களுடைய வறுமை என்ன, வறுமை கஷ்டங்கள் என்ன, மக்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு தெரியாத ஒரு முதல்வர். குற்றங்களில் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னா இந்த 7 நாளில் 18 கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். மதுரையில் அதில் பெரும்பான்மையான கொலைகள் மதுரை தென் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதனால் நாட்டில் சட்ட ஒழுங்குன்றது சுத்தமாக கிடையாது. பெண்களுக்கு இப்போ நீங்கள் டிவியை திறந்தீங்கன்னா ஒரு ரேப்பு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போஸ்கோ சட்டத்தில் கைதாகிருக்காரு, ஒரு வாத்தியார் கைதாகிருப்பார். நம்ம ஏரியா இவர் இருக்கார் பாருங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நம்ம ஏரியா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பற்றியுமே கண்டுக்கிறதில்ல. துதி பாடுறது, சின்னவருக்கு சின்னதுக்கு துடி பாடுற வேலையாக தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அது விஷயமாகவும் அவர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் இன்றைக்கு மக்கள் கொதிப்படைஞ்சு போயிருக்கான். இந்த ஆட்சியை தூக்கி எரியணுன்ற மக்கள் கொதிப்பில் இருக்கிறான். மின்சார கட்டணம் உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு. இப்போலாம் சொத்து பதிய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா 200 ரூபா லேண்ட் வேல்யூவேஷன் கவர்மெண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி இருந்துச்சுன்னா இன்றைக்கி 1400 ரூபா, 10 மடங்கு அதிகம். பாமரன் ஒரு சென்ட் 2 சென்ட் வாங்குறவனு அதனால் பாதிக்கப்படுறான். இதனால் ரியல் எஸ்டேட் தொழிலே அழிஞ்சு போயிட்டுருக்கு. அதனால் இந்த நாட்டில் மக்கள் வாழ தகுதியற்ற நாடாக தமிழ்நாடு போயிட்டுருக்கு. இந்த நாசகார சக்திகளை பிடுங்கி எறியணும் அப்படின்னா ஒரு மகா கூட்டணி அமையணும். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது.